வணக்கம், என் நேம் தமிழ்ச்செல்வி. என் பையனுக்கு 6 வயசு இருக்குது. நார்மலாக ஸ்கூல் போயிட்டு இருந்தான். சடனாக நெக்கில் வந்து ஸ்வெல்லிங் ஆச்சு. சரி, ரெகுலராக பார்க்குற டாக்டர்கிட்ட நாங்கள் போய் ட்ரீட்மெண்ட் பார்க்குறப்போ டேல் டியூமர் அந்த மாதிரி இருக்குது, நீங்கள் லாங் டயக்னோஸ் எடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அங்கே ரெஃபர் பண்ணுறது ஒருத்தர் இங்கே காஞ்சி காமக்கோடி. ஸோ 7 ஃப்ளோர்ஸுமே வந்துட்டு குழந்தைங்களுக்கான பார்த்து பண்ணுறாங்க அப்படின்னு சஜஷன் பண்ணதில் நாங்கள் இங்கே வந்தோம். இங்கே வந்ததுலேருந்தே ஆன் ஸ்பாட்லேருந்தே வெரி கேரிங் அபவுட் மை கிட். ஏன்னா அவன் கொஞ்சம் ரொம்ப ஆங்ஸைட்டியாக இருப்பான், கோவப்படுவான். அவனுக்கு ஒவ்வொரு இன்ஜெக்ஷனும் அவனுக்கு போடுறப்போ ரொம்ப ஒரு 1 hour 1.5 hours ஆகும் நார்மலாக அவனுக்கு இன்ஜெக்ஷன் போடணும். ஃபஸ்ட் இனிஷியலாக நார்மலாக கை கொடுத்துருவான். ஸோ அடுத்தடுத்து ஒரு 10 தடவை 20 தடவை பிளட் டெஸ்ட் எடுக்கிறப்போ ரொம்ப பேஷண்ட்டாக நர்ஸ்லேருந்து எல்லாருமே ஹெல்ப் பண்ணாங்க. ஒரு 2 மாதம் நாங்கள் எதுவுமே ஒரு மாதிரி பிளாங்க் ஆயிடுச்சு, எங்களுக்கு அப்சைட் டவுன் ரொம்பவே பிளாங்க் ஆயிடுச்சு. நான் முதல்ல ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தேன். நான் சிங்கிள் பேரண்ட்டு தான், எனக்கு எந்த ஒரு ஹெல்ப்பும் இல்லை. டாக்டர் சொன்னனையுமே ரொம்ப பிளாங்க் அவுட் ஆகிட்டேன். அவங்கக்கிட்ட சொன்னேன், எப்படி நான் வந்து ஃபினான்ஷியலாக பார்க்க போகிறேன்னு எனக்கு சுத்தமாக தெரியல. ஸோ ஆர்த்தி மேம் ஆகட்டும், மீனா மேம் ஆகட்டும், கூட ஒர்க் பண்ணுற கண்மணி மேம், ஜெயப்ரியா மேம், எல்லாருமே ஈச் அண்ட் எவ்ரி பர்சன் தே ஆர் வெரி கேரிங், ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க சொன்னாங்க, சியாரான ஒரு குரூப் இருக்குது, அவங்க வந்து ஃபண்ட் ரைசிங் பண்ணுறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து அவங்க ஹெல்ப் பண்ணி தான் இவ்வளோ தூரம் என் பையனுக்கு ட்ரீட்மெண்ட் ஆகிருக்குங்கிறது எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல். ஏன்னா எனக்கு யாருமே சிங்கிள் பேரண்ட்டாக இருக்கங்காட்டி எனக்கு எந்த சைடுமே ஹெல்ப் இல்லை. ஏன்னா வேலைக்கும் என்னால் போக முடியல. ரொம்ப தேங்க்ஸ் டு சியாரா, எப்போவுமே நான் மறக்க மாட்டேன். அவன் இன்னும் நல்லபடியாக, இன்னும் 2 months ட்ரீட்மெண்ட் இருக்குது அவனுக்கு, இன்னும் அவன் நல்லபடியாக ட்ரீட்மெண்ட் எடுத்து நார்மல் ஆகணும்னு வேண்டிக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ்.